இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தேங்காய் பால் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இட்லி மாவு நேத்தோட தீர்ந்துருச்சு. அதனால தான் இன்னைக்கு காலையில இடியாப்பம். ஒரு 3 to 4 டேஸ் வரா மாதிரி நான் எப்பவுமே மாவு ரெடி பண்ணி வச்சிடுவேன். மாவு இருந்தாலே ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தோணவே தோணாது. அதுதான் மாவு இருக்கே, இட்லி இல்ல தோசை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். இடியாப்பம் செஞ்சே ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும். இந்த புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் செய்யவே இல்லை. இடியாப்பம், ஆப்பம், புட்டு இதெல்லாம் செய்கிற அன்னைக்கு மட்டும் ஆஃப்டர்நூன் லஞ்ச் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடுவேன். ஏன்னா அந்த டைமுக்கு தான் ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மாவு பிசையும் போது மெஷர்மெண்ட் படிலாம் நான் தண்ணி சேர்க்க மாட்டேன். தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடுவேன். லைட் வார்ம் வாட்டரா இல்லாமல் நல்ல ஹாட் வாட்டர் கூட ஒரு 3 to 4 டிராப்ஸ் ஆயிலையும் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இடியாப்பம் ஸ்டிக்கியா இல்லாமல் நல்லா சாஃப்டா வரும். இந்த இடியாப்பம் புழியறத இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் வாங்கியிருந்தேன். ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி அலுமினியத்துல வச்சிருந்தேன். ஆனா அது கொஞ்சம் தடியா வந்தது. பட் இது நான் நினைச்சு கூட பார்க்கல, அவ்வளோ மெலிசா சூப்பரா வந்திருந்தது.